ஆதிரை உள்ள பூந்தா என்ன கம்பு நானும் பாக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துல என்னென்னலாம் அந்த பொண்ணு கம்பு சுத்திரும். இந்த கேம பாத்துட்டு வந்துருச்சு. அதனால இந்த பொண்ணால ஃபியரை கிரியேட் பண்ணலாம். ஒருத்தவங்கக்குள்ள வந்து ஒருத்தவங்க கிட்டக்க இதுக்கெல்லாம் வெளியில நீ எப்படி அடி வாங்குறது தெரியுமா அப்படின்னு அது மாதிரியான இருக்கிற பீப்புள வரிசை பார்க்கலாம். பட் பாரு கிட்டயோ விக்ரம் கிட்டயோ இல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பாத்துட்டு வந்து ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கண்டஸ்டன்ஸ் கிட்டயோலாம் இந்த பருப்பு வேகாது. ஒருவேளை ஆதிரை போய் வேற யாராச்சும் நோண்டணும் அப்படின்னா அது கனி, எஃப்ஜே, பிரஜின், சாண்ட்ரா இவங்களதான் நோண்டலாம். நீ போய் ரம்யா ஜோவை நோண்ட மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த பக்கமே போக மாட்ட. ஆதிரை வந்து ஒரு மாதிரி நானும் கேம் ஆடுறேன். திவ்யா வந்தப்போ ஒண்ணு பண்ணும்ல, அது வந்து ஆதிரை திவ்யா வர்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த வெர்ஷன் அது. இப்ப என்னன்னா ஆதிரையும் திவ்யாவும் சேர்ந்து இப்ப அது ஒன்னா பண்ண போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் வைக்க போறாங்க. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு போச்சு வைப்பாங்க நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கேன். இவங்க நம்ம பாட்டு ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கோம். ஆதிரை இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். இத நீங்க வந்து சும்மா ஒரு லவ் ட்ரையாங்கிள் லவ் இல்ல இதுல வந்து இந்நேரத்துல ஆதிரை விட்டா எஃப்ஜே குள்ள அவன் பயங்கரமான இவனா இருக்கான். ஜாகா ஃபுல் ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது. பட் ஜாகா இருக்கான். அவன் வந்து இந்த கேம் வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஐய அப்படி இந்த பொண்ணு இப்ப உள்ள வந்து நான் அதை ஸ்கோர் பண்றேன் இதை ஸ்கோர் பண்றேன் எல்லாம் உட்கார்ந்து தனித்தனியா வினோத் எல்லாம் வந்து என்ன நடக்குது வெளில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் மத்ததுதான் ஜாஸ்தியா இருக்கும். நிஜத்துல பார்த்தா வெளியில அப்படி கிளம்பி போனோம்னா அப்படி பாராட்டுகள் ப்ரோமோ வரும்போதே நான் நினைச்சேன் ப்ரோமோலயே வைல்ட் கார்டை காமிக்கிற அந்த ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்றதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு இதை விட ஒரு பாயிண்ட் இல்ல. இதுல வேற நடிப்பு அரக்கன் அவர் வந்து ஒரு முழு ஏக்கத்தோட இருக்காரு உள்ள வரதுக்கு. அவர் வேற சார் இந்த ஆதிரிய போறாங்க உள்ள போறாங்கன்னு சொல்றாங்களே அது ஒரு பொய் இதா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருந்தார். மனுஷன் இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தோன்னே செத்து இருப்பார். ஐயோ போச்சே அப்படின்னு. இதுல அந்த பொண்ணு ஆதிரையோட அந்த ஸ்டேட்மெண்ட் பிக் பாஸ் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் பிக் பாஸ் அப்படியாங்க. ஆதிரை இந்த வாய்ப்பை இவங்க வின்னிங்கான ஸ்கோப்காகலாம் எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு மெச்சூர்டான கேம் ஆடக்கூடிய அந்த டெம்பரமெண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர் மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் வெளியில இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி இப்போ உள்ள வந்திருக்கிறதுனால திஸ் வில் அகைன் ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா இனிமேல் கொஞ்சம் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்தவங்க உள்ள போறதுனால அதுக்கான சலசலப்புகள்னு கொஞ்சம் நிறைய இருக்கும்.